தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் தவறை செங்கோட்டையன் திருத்தியிருக்கிறார். செங்கோட்டையன் கூதையை எடுத்து கூச்சலிடுவதை அதிமுகவினர் நிறுத்தியத அந்த சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், என்ன நடந்தது அவையில்? ஷாம், வணக்கம். சட்டப்பேரவையிலே ஒரு சுவாரஸ்ய சம்பவம் நடைபெற்றது. அதாவது அதிமுகவினரை திருத்தக்கூடிய வகையில் ஒரு ஆலோசனையை செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். அதாவது சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கு வழக்கமாக முதலில், அதாவது சட்டப்பேரவை மரபுப்படி முதலில் 2 முறை குரல் வாக்கெடுப்பும், 3வது முறையாகத்தான் தெரியும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரை ஏன் நீக்க வேண்டும் என்று சுமார் 20 நிமிடங்கள் நீண்ட உரையாற்றிவிட்டு அவர் அமர்வதற்கு முன்னால் எங்களுக்கு டிவிஷன் வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அப்போது அவையிலே இருந்த துணை சபாநாயகர் முதலில் குரல் வாக்கெடுப்பு முறை என்று சொன்னார். அதற்கு அதிமுகவினர் அனைவரும் எழுந்து நின்று கூச்சல் எழுப்பினர். எங்களுக்கு டிவிஷன் தான் வேண்டும், குரல் வாக்கெடுப்பு வேண்டாம், டிவிஷன் வேண்டும் என்று RB உதயகுமார், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து கூச்சலிட்டார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார். பிறகு எழுந்து பின்புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடம் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தார். அதாவது முதலில் குரல் வாக்கெடுப்பு தான் நடைபெறும், டிவிஷன் எடுத்த உடனே முதல்ல பண்ண மாட்டாங்க, உட்காருங்க, 3வது டிவிஷன் நம்ம கேட்டா அப்ப பண்ணுவாங்க, உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா யாருமே செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சை கேட்கவில்லை. தொடர்ந்து கூச்சல் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு சற்று முன்னோக்கி நகர்ந்து, அதாவது செங்கோட்டையன் 2வது வரிசையில இருக்கிறார், முதல் வரிசையில EPS அவர்கள் இருக்கிறார். EPS அவர்கள் காதிலே சென்று 2 முறை சொன்னார், டிவிஷன் 3வதாகத்தான் கேட்க முடியும், முதல் 2 முறை குரல் வாக்கெடுப்பு தான் நடைபெறும், அதுதான் நடைமுறை என்று அவருக்கு புரியக்கூடிய வகையிலே 2 முறை சொன்னார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்து விட்டார்கள். எனவே அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் முரணோடு இருக்கிறார் என்ற பேச்சுக்கள் இருந்தாலும் இன்று காலையில் அவரை அழைத்து சமாதானப்படுத்தக்கூடிய படலம் நடைபெற்றது. முதலில் செங்கோட்டையன் அவரையும், பிறகு அவரோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய கருப்பண்ணன் அவர்களையும் தனித்தனியாக அழைத்து மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த நிலையிலே ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. செங்கோட்டையன் அனைவருக்கும் ஒரு மூத்த நிர்வாகி, ஒரு முன்னாள் அவை முன்னவர் என்ற அடிப்படையிலே சட்ட விதிமுறைகளை கூறி அனைவரையும் அமர வைத்தார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.